எனக்குள்ளேய பாசிட்டிவிட்டிய அ வந்தா என் லைஃபு பாசிட்டிவா இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க குருஜி. ஆனா உன் லைஃப்ல பாசிட்டிவா எப்படி குருஜி இருக்கிறது? லைஃபே நெகட்டிவா தானே பார்க்க வேண்டியிருக்கு. எது பார்த்தாலும் பயமாவே இருக்கு. ஐயோ! இப்படி நடக்கலைன்னா என்ன பண்றது? இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? இதாயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு எல்லாருமே பயந்து போய் தானே இருக்கிறோம். கரெக்ட்டா சொன்னீங்க. பயம் தான் இதுக்கு மெயின் மூல ஒரு மனிதன் ஏன் பாசிட்டிவா இல்ல? அதுக்கு மூல காரணம் எங்கன்னு பார்த்தா, தி ரூட் காஸ் இஸ் ஃபியர். அண்ட் வென் யூ லுக் அட் அந்த பயத்த நீங்க ரூட் காஸா நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா, அடுத்தது முக்கியமான காரணம் பயம் ஏன் வந்துச்சு? பாசிட்டிவா இல்லாம நெகட்டிவ் ஏன் வந்துச்சுன்னா பயம். பயம் ஏன் வந்துச்சு அப்படின்னா, நீங்க ஃபியூச்சருக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க பிரசன்ட்ல இல்லைன்னு அர்த்தம். ஸோ ரூட் காஸ் வந்து பிரசன்ட்ல இருக்கிறவனுக்கு பயம் இருக்காது. பயம் இல்லாதவன் இந்த கணத்துல முழுமையா வாழும்போது, அவன் நெகட்டிவாவே இருக்க முடியாது. அவன் பாசிட்டிவா தான் இருந்தாகணும். ஏன்னா இந்த கணத்துல எனக்கு எதுவுமே கிடையாது. இது வந்து ஃபண்டமெண்டல். பட் இத தாண்டின ஒரு விஷயம். இதிலிருந்து இது எப்படி கிரியேட் பண்றது? இது எப்படி இதுக்குள்ள வர்றது? அதாவது எப்பவுமே ஒண்ணு வச்சுக்கங்க. லைஃப்ல உங்களுக்கு வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவத்திலயும், அத வந்து நீங்க நெகட்டிவா ஏன் பார்க்குறீங்க? பாசிட்டிவா ஏன் பார்க்குறீங்க? யார் நெகட்டிவா பார்ப்பான்னா, யார் பிரச்சனைய பேசுறானோ, அவன் வந்து நெகட்டிவா தான் இருப்பான். யார் அந்த பிரச்சனைய பார்த்துட்டு, அதுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டிவா நான் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணலான்னு நீங்க திங்க் பண்ணணும். திங்க் பண்ணிட்டு, அதுக்கு உண்டான சொல்யூஷனுக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா, நீங்க பாசிட்டிவ் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ ஆல்வேஸ் யூ மஸ்ட் பி அ சொல்யூஷன் ப்ரொவைடர். ஒரு தீர்வுக்கான ஒரு மனிதராக நீங்க மாறணும். நீங்க பிரச்சனைக்குரிய மனிதரா இருக்கக்கூடாது. எப்போ பிரச்சனையை விட்டு தீர்வுக்கு வந்துட்டீங்களோ, டெய்லி பிரச்சனைனா என்னது? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு விஷயத்தை இப்படி நடக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்படி நடக்கல அப்படின்னா, அத ஒரு ப்ராப்ளம்னு சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன், அது ப்ராப்ளம் இல்ல, லைஃப் சிச்சுவேஷன்னு சொல்றேன். ஒரு விஷயத்த சம்பவம்னு நான் பார்க்கறதுக்கும், பிரச்சனைன்னு பார்க்கறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. இப்ப நான் வண்டி எடுத்துட்டு ஏர்போர்ட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஏர்போர்ட்டுக்கு நான் போணும். கரெக்ட்டா போறேன். ஃப்ளைட்ட பிடிக்கணும். இன்னும் 2 ஹவர்ஸ் இருக்கு. போற வழியில வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. ஐயோ! போற வழியில வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. பெரிய பிரச்சனைப்பா. உனக்கு என்ன உனக்கு மேட்ரு தெரியுமா? அப்படின்னு புருஷன்காரன் பொண்டாட்டிய கூப்பிட்டு சொல்லுவான். இத பிரச்சனைன்னு முதல்ல யார் சொன்னது? இது ஒரு சம்பவம். காருன்னா டயர்ன்னு ஒண்ணு இருந்தா பஞ்சர்ன்னு ஒண்ணு ஆகும். அதுக்கு என்ன செய்யணுமோ, அதுக்கு உண்டான சொல்யூஷனுக்கு வரணும். இன்னைக்கு நான் ஏர்போர்ட்டுக்கு போம்போது, பஞ்சர் ஆயிடுச்சு. பெரிய டென்ஷன் ஆயிட்டேன். அப்படின்னு இது வந்து நெகட்டிவாக பேசக்கூடிய விஷயம். இது ப்ராப்ளம்னு சொல்றோம். அது பஞ்சர் ஆயிடுச்சுன்னு சொல்றோம். அப்ப கார் வீல் சுத்திக்கிட்டே இருக்கணுமா? அது நிக்கவே கூடாதா? அது எப்படிங்க அப்படி வாழ்க்கை ஓடும்? அப்ப காருன்னு ஒண்ணு வாங்கிட்டேன்னா, அது ரிப்பேர்ன்னு ஒண்ணு வரத்தான் செய்யும். அது நிக்க தான் செய்யும். டயர்ன்னு ஒண்ணு இருந்துச்சு. அது ரோட்ல உருட்டுனேன் அப்படின்னா, என்னைக்கோ ஒரு நாள் பஞ்சர் ஆகத்தான் செய்யும். இது வந்து இயல்பு. போற வழியில ஏர்போர்ட் கிளம்புனேன்ப்பா காலையில. பஞ்சர் ஆச்சுப்பா. பக்கத்திலேயே ஒருத்தன் இருந்தான் பஞ்சர் கடைக்காரன். போட்டுட்டு டக்குன்னு கிளம்பி போயிட்டேன். நவ் யூ ஆர் ஸ்ட்ரெஸ்ஸிங் அபவுட் த சொல்யூஷன். பஞ்சர் ஆச்சு. ஒருத்தன் பஞ்சர்காரன் வந்தான். போட்டேன், போயிட்டேன். இப்ப இந்த ஆளு வந்து பஞ்சர் ஆயிருக்கும். ஏர்போர்ட்டுக்கு போயிருப்பான். ஏர்போர்ட்டுக்கு போய் ஃப்ளைட்ல ஏறி உட்கார்ந்துருப்பான். எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் நல்லபடியா தான் முடிஞ்சிருக்கு. ஆனாலும் ஃபோன் பண்ணி, "இன்னைக்கு கார்ல வரும்போது என்ன ஆச்சு தெரியுமா? கார் டயர் பஞ்சர் ஆகி 1/2 மணி நேரம் நான் நின்னு ஒரே பதட்டம். எங்க ஃப்ளைட்ட விட்டுருவோமோன்னு." "அதான் வந்துட்டியேடா. அப்புறம் ஏன்டா அத பத்தி பேசுற?" "ஏன்டா முடிஞ்சு போச்சுடா அது." முடிஞ்சு போன விஷயத்த இவன் இன்னைக்கு மட்டும் சொல்ல மாட்டான். இத ஊர் பூரா கதையா பேசிட்டு இருப்பான். "இன்னைக்கு காலையில என்ன நடந்துச்சு தெரியுமா? நான் கோயம்புத்தூர்ல வீட்ல இருந்து நான் ஏர்போர்ட்டுக்கு போம்போது பஞ்சர்ல மாட்டி ஒரே பதட்டத்துல இருந்தேன்." இவங்க வந்து தீஸ் ஆர் ஆல் சிக் பீப்பிள்னு பேரு. இவங்களுக்கு தான் சிக் பீப்பிள். ஒரு இப்ப ஒரு 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 சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவத்துக்கு ஒரு சொல்யூஷன் குடுத்தேன். அத சரி பண்ணேன். ஏறி உட்கார்ந்தேன். அந்த நேரத்துல ஒரு பஞ்சர் கடைக்காரன் இருந்தானே, அத நினைச்சு சந்தோஷப்படு. பஞ்சர்காரனே எவனுமே இல்லாம இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்?
அது பெரிய பிரச்சனை. அவன் வந்து உனக்கு போட்டு ஃபிக்ஸ் பண்ணி குடுத்தானே, அத நெனச்சு சந்தோஷப்படு. அதுக்கப்புறம் உன்னால வண்டிய ஏத்திட்டு கரெக்ட்டா அந்த டயத்துக்கு வந்து நீ ஃப்ளைட்ட புடிச்சு, அத நீ நெனச்சு சந்தோஷப்படு. ஃப்ளைட் பத்திரமா வந்து ஊர்ல வந்து இறங்கியிருக்கே. இவ்வளவு நல்ல விஷயம் நடந்திருக்கு. இவனுக்கு இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. அந்த வீட்ல இருந்து அந்த ஏர்போர்ட்டுக்கு போன இடத்துல ஒரு ஆணி குத்தி வண்டி பஞ்சர் ஆனது பெரிய விஷயம். இது எவ்வளவு பெரிய கோமாளித்தனம். அ ஸோ என்னைக்குமே இது வந்து ஒரு மெச்சூரிட்டிங்க. இது வந்து ஒரு புரிதல். பாரத தேசத்தின் நெடிய ஞான மரபின் தொடர்ச்சி குரு மித்ரே சிவா நடத்தும் அல்கெமி புரோகிராமில் பங்கேற்க ரெஜிஸ்டர் செய்யுங்கள் அல்லது கால் 9655992559. எங்கள் வெப்சைட் www.matangifoundation.org. லைஃப்ல எல்லாமே அப்படித்தான். எதுவுமே நமக்கு பிரச்சனைங்கிறதே லைஃப்ல கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. தேர் ஆர் ஒன்லி லைஃப் சிச்சுவேஷன். அந்த லைஃப் சிச்சுவேஷன் எப்படி வருது? எப்படி வருதுன்னா, அதை நம்ம தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்ப இப்ப நான் இருக்கேன். இது ஒரு வண்டின்னு வச்சுக்குவோம். இந்த வண்டிக்கு 2 டயர் இருக்கு, 2 கால் இருக்கு. இந்த காலு, இந்த 2 டயரும் கடவுள் எனக்கு கிரியேட் பண்ண ஒரு வாகனம். இந்த வாகனத்தை வச்சு நான் எல்லா இடத்துக்கும் போறேன், வர்றேன். சரி, இந்த வாகனம் என்னைக்காவது பஞ்சர் ஆகுமா? பஞ்சர் அவ்வளவு ஈஸியா ஏதாவது ரோட்ல இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. லட்சக்கணக்கான பேர்ல நீங்க எவனையாவது போய் கேளுங்களேன். எப்ப அவன் கால்ல வந்து ஒரு 100 பேருக்கு இன்னைக்கு ஆணி குத்துச்சு. இன்னைக்கு 200 பேர் கால்ல ஆணி குத்தி அவங்களுக்கு கால் நடக்க முடியாம ஆஸ்பத்திரியில கிடக்குறான். எங்கேயாவது நீங்க கேள்விப்படுறீங்களா? கிடையாது. ஆனா ஆயிரக்கணக்கான கார் இருக்கும். ஒரு நாளைக்கு 100கணக்கான கார் வந்து பஞ்சர் ஆகுது. ஏன்னா அந்த வாகனத்தை உருவாக்குனதே நானு. அதோட ஸ்டைல் அப்படி, அதோட இது அப்படி. இப்ப கால் தான் அப்படி இல்ல. டயர் வந்து கீழே பார்க்க தெரியாது ஆணி எங்க இருக்குன்னு. ஆனா மனுஷனாகிய நானு கீழே இப்படி பார்த்தா அங்க ஒரு ஆணி இருக்குன்னா நான் காலை வைக்க மாட்டேன். நான் தப்பிச்சிருவேன். அப்ப கடவுள் இந்த ப்ராடக்டை இப்படி படைச்சிருக்கிறாரு. இது பஞ்சர் அவ்வளவு ஈஸியா ஆகாது. அப்போ அந்த ப்ராடக்டை நீ மனிதனாகப்பட்ட நீனு அப்படி படைச்சிருக்க. அதுக்கு கண்ணு கிடையாது. அது ஒரு ஜடம். நீ தான் கவனமா ஓட்டணும். அது அந்த ஜட பொருளுக்கு தெரியாது. அதனாலதான் 100கணக்கான வாகனம் வந்து பஞ்சர் ஆகிறதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா ரோட்ல அது ஒரு ஆணி இருந்தாலும் அந்த டயர் போய்கிட்டே தான் இருக்கும். அது ஆணி என்ன குத்தும், எனக்கு பாதிப்பு வரும்னு அந்த டயருக்கு தெரியாது. நான் தான் அதை பார்க்கணும். ஸோ இப்படிப்பட்ட அந்த பொருளை உற்பத்தி பண்ணும் போதே அதுல ஒரு குறைபாடு இருக்குது. அதனால எனக்கு பஞ்சர் ஆகுது. அதை பஞ்சரை நான் ப்ராப்ளம்னு எப்படி சொல்ல முடியும்? வாழ்க்கையில எல்லாமே அப்படிதான். ஒரு 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 தப்பான விஷயம். ஒரு சட்னி வைக்கிறீங்க வீட்டில். ஐயோ இன்னைக்கு சட்னி கெட்டு போச்சு, எனக்கு பிடிக்கவே இல்லை, அதனால எனக்கு வயிற்று வலி வந்துச்சு. இந்த கெட்டு போன சட்னினா கெட்டு போகத்தான் செய்யும். தேங்காய் சட்னி வச்சுன்னா கெட்டு போகும். அது பிரச்சனை இல்லை. இட் இஸ் அ லைஃப் சிச்சுவேஷன். அது இயற்கைக்கு உட்பட்டது. தேங்காயை அரைச்சி இத்தனை மணி நேரம் வெப்பத்தில் இருந்தால் அது கெட்டு போகுங்கிறது விதி. அது உனக்கு தெரியல. அதை ஒரு பிரச்சனையா நீ பார்த்து எனக்கு வயிற்று வலிக்குதுன்னு சொன்னா அது நீ பண்ண முட்டாள்தனம். எல்லாமே லைஃப்ல ஒன்று புரிஞ்சுக்கங்க, எல்லாமே ஒரு சட்டத்துக்கு உட்பட்டு இயங்கி கொண்டு இருக்குது. இப்ப திடீர்னு ஒருத்தன் செத்து போறான், திடீர்னு சாக மாட்டான். சாகிறதுங்கிறது ஒரு விதி. பிறப்பு வந்து திடீர்னு ஒன்று வந்து பிறக்கல, திடீர்னு ஒன்று சாகலை. இது எல்லாமே லைஃப்ல நடக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். இது எல்லாமே கரெக்டாக தான் நடக்குது. அதைத்தான் கிறிஸ்டர் அந்த காலத்தில் சொல்றார். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. ஆனால் இங்கே மனிதன் எப்படி பார்க்கிறானோ, எது நடந்தாலும் அதை பிரச்சனையாகவே பார்க்கிறான், அது கெட்டதாகவே பார்க்கிறான். இது ஒரு மனநிலை, இது ஒரு நோயாளித்தனம். ஓகே, இதை தெளிவாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, லைஃப்பில் நடக்கிற எல்லா சம்பவத்தையும் அனுபவிங்க. ஒரு காரணத்துக்காக நடக்குது. இன்னைக்கு நீங்கள் ஃப்ளைட்டை பிடிக்கிறீங்க, ஏர்போர்ட்டுக்கு போனீங்க, போகிற வழியில் உங்கள் கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. ஐயோ கார் ரிப்பேர் ஆயிடுச்சே, நான் ஃப்ளைட்டை விட்டுட்டேன்னு, நான் எவ்வளோ பெரிய தப்பில் மாட்டிக்கிட்டேன். அந்த கார் ரிப்பேர்னு போட்டு டிரைவரை போட்டு திட்டுன்னு திட்டுவீங்க. சரியா? திட்டி முடிச்சுட்டு ஃப்ளைட்டையும் விட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான், ஐயோ ஃப்ளைட்டு போச்சு, எனக்கு இப்படி ஆகிப்போச்சு அப்படி ஆகிப்போச்சுன்னு. அந்த விட்ட ஃப்ளைட்டு மேலே போய் ஆக்சிடென்ட் ஆகி அதில் போனவன் புறம் செத்து போயிட்டான். இப்போ என்ன தெரியுமா சொல்லுவீங்க? ஆஹா நல்ல வேலைடா நீ காரை ரிப்பேர் பண்ண, நீ மட்டும் காரை ரிப்பேர் பண்ணாமல் இருந்திருந்தா என் உசுரே போயிருக்கும். இப்போ நான் வந்து மீட்டிங்கை தான் நான் இழந்திருக்கேனே தவிர உயிரை இழக்கலை, போனவன் புறம் செத்து போயிட்டான் அப்படின்னு நம்ம அதையே மாற்றி பேசுவோம். ஸோ லைஃப்பில் எந்த ஒரு விஷயத்தை பார்த்தும் பிரச்சனையாக பார்க்காதீங்க. ஓகே, அது ஒரு சிச்சுவேஷனாக பாருங்கள்.
அந்த சிச்சுவேஷனுக்கு என்ன சொல்யூஷனோ உடனே சொல்யூஷனை திங்க் பண்ணுங்க. பிரச்சனையை பேசவே பேசாதீங்க. யாருக்கிட்டையும் சொல்லக்கூட செய்யாதீங்க. நீங்கள் ரொம்ப பெரிய ஆள் ஆகிடுவீங்க. உங்கள் பாடியில் எனர்ஜி மாறிக்கிட்டே இருக்கும். எனி சிச்சுவேஷன் உடனே சொல்யூஷன் பாட்டுக்கு வந்துடுங்க. யார் சொல்யூஷனுக்கு வர்றானோ இவன் பெரிய லீடர் ஆகிடுவான், இவன் பெரிய ஆள் ஆகிடுவான். இதுதான் சூட்சமம். அதை பண்ண ஆரம்பித்தாலே நீங்கள் பாசிட்டிவாக மாறிடுவீங்க. நெகட்டிவிட்டி உங்களை விட்டு போயிடும். இதுதான் மிகப்பெரிய சூட்சம். பாரத தேசத்தின் நெடிய ஞான மரபின் தொடர்ச்சி குரு மித்ரே சிவா நடத்தும் அல்கெமி புரோகிராமில் பங்கேற்க ரெஜிஸ்டர் செய்யுங்கள் அல்லது கால் 9655992559. எங்கள் வெப்சைட் www.matangifoundation.org.